லானினா நிகழ்வால் சவுதி அரேபியா, துபாய் போன்ற பல நாடுகளில் கடுமையான குளிர் மற்றும் மழை இருந்ததைப் போலவே இனி இந்தியாவிலும் கடுமையான குளிர் இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். எல்னினோ மற்றும் லானினாவின் விளைவுகள் உலகில் ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் காணப்படுகின்றன. அவற்றின் விளைவுகள் முழு உலகிலும், குறிப்பாக ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் காணப்படுகின்றன. இந்த ஆண்டு கடும் வெப்பம் காரணமாக எல்னினோ பாதிப்பு ஏற்பட்டது. இப்போது உலக வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 மாதங்களுக்கு உலக வானிலையில் லானினா நிலை நிலவும் என்று கூறியுள்ளது. லானினா என்றால் என்ன? பசிபிக் பெருங்கடலை ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி போல கற்பனை செய்து பாருங்கள். வழக்கமாக பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள தண்ணீர் தொட்டியில் உள்ள நீர் சில பகுதிகளில் சூடாகவும் சில பகுதிகளில் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இது உலகெங்கிலும் உள்ள வானிலையில் ஒரு சமநிலையை உருவாக்குகிறது. இந்த சமநிலையில் ஏற்படும் மாற்றங்களே எல்னினோ மற்றும் லானினா நிகழ்வுகள். எல்னினோ பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள கடலின் வெப்பநிலையை வழக்கத்தை விட சூடாக்குகிறது. குறைந்தது 0.5 டிகிரி அதிகரித்தால் எல்னினோ உருவாகியிருப்பதாக அறிவிக்கப்படும். ஆனால் லானினா அதற்கு எதிரான விளைவை ஏற்படுத்தும். லானினா என்பது இந்த கடல் பகுதியின் வெப்பநிலையை குளிரூட்டுகிறது. வழக்கத்தை விட குறைந்தபட்சம் 0.5 டிகிரி குறைந்தால் லானினா உருவாகியிருப்பதாக கூறப்படும். பசிபிக் பெருங்கடலில் பெரு என்ற நாட்டின் கரையோரத்தில் இந்த மாற்றங்கள் நடைபெறும். மேலும் தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீர் குளிர்ச்சியடைய தொடங்கும் போது அதன் விளைவு காரணமாக காற்று ஆசியா மற்றும் ஐரோப்பாவை நோக்கி மேற்கு நோக்கி மிக வேகமாக வீச தொடங்கும். லானினாவின் விளைவு உலகின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வேறுபட்டது. தென் அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளில் கடுமையான வெப்பம் மற்றும் காட்டுத்தீ போன்ற சம்பவங்கள் காணப்படுகின்றன. மறுபுறம் வட நாடுகளில் அதிக குளிர் காணப்படுகிறது. அதாவது இந்த முறை ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆசியாவில் குளிர் அதிகமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். கோடை மற்றும் குளிர்காலம் தவிர எல்னினோ மற்றும் லானினா ஆகியவை இந்தியாவில் பருவமழையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சாதாரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதம் குளிராகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவை உறையும் அளவிற்கு குளிர் இருந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு அல்ல என்று கூறுகிறார்கள். இதற்கு காரணம் லானினா நிகழ்வுதான். குறிப்பாக இதனால் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் மியான்மர் போன்ற இடங்களில் அதிக அளவு குளிர் இருக்குமா? இந்த லானினாவால் கடந்த 2001ஆம் ஆண்டு இந்த அளவு குளிர் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். அதுவும் 7 மாதங்கள் கடுமையான குளிர் இருந்தது என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே லானினாவால் பல நாடுகளில் கடுமையான குளிர், மழை போன்றவை இருந்தன. துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் கூட அதிக மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. அப்படி இந்தியாவிலும் இந்த லானினா நிகழ்வால் அதிக குளிர் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். எங்கோ ஒருபுறம் இருக்கும் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம் இந்தியா வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுமைக்கும் காலநிலையில் மாற்றத்தினை உண்டாக்குகிறது. இது ஏன் என்று கேட்கிறார்கள். இயல்பாகவே உலகின் பெரும்பகுதி கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிக கடல் பரப்பினை பசிபிக் பெருங்கடல் கொண்டிருப்பதால் அதில் ஏற்படும் மாற்றம் உலகம் முழுமைக்கும் மாற்றத்தினை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த எல்னினோ மற்றும் லானினா ஏற்பட என்ன காரணம் என்று கேட்டால் இதற்கான சரியான காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டறிய முடியவில்லை. ஒவ்வொரு முறை எல்னினோ மற்றும் லானினா ஏற்படும் போதும் சுற்றுச்சூழல் மற்றும் கடல் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் வெவ்வேறாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.